ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you all in the mighty and sweet name of Lord Jesus Christ. இந்த நேரத்திலே இந்த நாளிலே நாம் பரிசுத்த வேதாகமத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு Let's turn our Bible to Genesis, book of Genesis. ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Let's turn our Bible to Genesis chapter 1. இந்த நாளிலே என்னுடைய பிரசங்கத்தின் தலையங்கம் என்னவென்றால், Today the title of my message is தேவனால் நியமிக்கப்பட்ட குடும்பம், the God ordained family. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம், The family which is prepared by God. இந்த நாட்களிலே உங்களுக்கு தெரியும், நேற்று வேலண்டைன்ஸ் டே. You all been aware yesterday many of the people in the world celebrated Valentine's Day. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் வேலண்டைன் டேயை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I hope you all celebrated the Valentine's Day. வெளியே போயிருப்பீங்க, சாப்பிட்டுருப்பீங்க, இல்லாட்டி வீட்டில் கொண்டாடி இருப்பீங்க, ஏதோ ஒன்று செய்திருப்பீங்க. You might have went out, you might have celebrated the Valentine's Day in your house or did something about it. அதாவது வேலண்டைன்ஸ் டே ஒரு கிறிஸ்தவ பெருநாளா என்று சொன்னால், அப்படி நாம் அதை கிறிஸ்தவ பெருநாள் என்று நாம் சொல்ல முடியாது. If we say it is a day of celebration according to Christians, but it is not, we cannot say as per the Christianity. ஆனால் வேலண்டைன் டே கிறிஸ்தவர்கள் கொண்டாடாவிட்டால் வேறு யார் கொண்டாட முடியும்? But in other way I can say, if the Christians cannot celebrate the Valentine's Day, who else can celebrate it? ஏனென்றால் வேலண்டைன் டே எதை குறிக்கிறது? What does the Valentine's Day represent? அன்பை குறிக்கிறது. It shows the love. காதலை குறிக்கிறது. It shows the love. அப்ப நம்முடைய காதலன் இயேசு கிறிஸ்து, our beloved is our Lord Jesus Christ. அவர் நம்மேல் காட்டின காதலை விட வேறு என்ன காதல் இருக்கிறது? Nobody can able to show the love of Jesus Christ the way he showed the love us, nobody can show it. எல்லா காதலர்களும் அவரிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். Everyone in the humanity should learn how to love from our Lord Christ. ஏனென்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் அப்படிதான் சொல்றார். This is what he said in Ephesians chapter 5. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. He says, learn from me. உங்களோட மனைவியை நேசிக்கிறதா இருந்தா, புருஷனை நேசிக்கிறதா இருந்தா என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. If you want to love your wife, you want to love your husband, learn from me. கிறிஸ்துவானவர் எவ்விதமாய் சபையை நேசித்து அதற்காக தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு தன்னை கொடுத்தாரோ, like how Christ loved our church and gave himself to the church, அதே விதமாக நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புருஷனுக்கு மனைவிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். This is how God is saying into the family, like a husband and wife do love like how Christ loved the church. அதாவது கிறிஸ்துக்கு பின் 250ஆம் ஆண்டளவிலே, after the AD of 250 years, Claudius ராயன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். Claudius was ruling the Roman citizens. அந்த நாட்களிலே கட்டாயமாக 18 வயதுக்கு மேற்பட்ட வாலிபர்கள் எல்லாம் ராணுவத்திலே சேர வேண்டும். At that days 18 years and above should compulsorily go for the army training. அப்ப இந்த Claudius ராயன் என்ன பார்த்தார்? What did this Claudius did? அதாவது இப்படி கட்டாயப்படுத்தினால் இந்த வாலிபர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ராணுவத்தில் சேர மாட்டாங்க. And what he thought was, if we force the youngsters, they will not join the army. ஆகையினாலே உங்களுக்கு விருப்பமான வாலிபர்கள் எல்லாம் ராணுவத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். And what he changed the mind is, whoever willing to come and take part in the army, you can come and take part. இப்படி செய்த போது பார்த்தால் இன்னமும் அதில் சேருகிறவர்கள் குறைந்து கொண்டே போயிற்று. So when we look at then we see that the number of people joining the army reduced day by day. அப்ப என்ன நடக்குன்னு பார்த்தா வாலிபர்கள் எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் கட்டுறாங்க. What is happening there is the youngsters are getting married sooner. அப்ப ராஜாவுக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருந்தது. So the king became a bit of angry. அப்ப இந்த வாலிபர்களுக்கெல்லாம் யார் கல்யாணம் செய்து வைக்கிறான்னு சொன்னா, so if we look back the background, who is making this wedding arrangements for the youngsters? வேலண்டைன் என்ற ஒரு போதகர், ஒரு ஃபாதர், அவர் தான் கல்யாணம் கட்டி வைக்கிறார். There's a father whose name is called Valentine. He is the one who is getting arrangement for the wedding. அவர் ரகசியமாக இந்த வாலிப பையங்களை பிள்ளைகளை கல்யாணம் கட்டி வச்சுக்கிட்டார். A secret, what he is doing, the Valentine, the father is secretly getting arranged for the wedding. அப்ப கிளாடியஸ் சீசருக்கு கோபம் போய்விட்டது. And this Claudius Caesar, he got so anger. அந்த ஃபாதர் வேலண்டைனை பிடித்து சிறைச்சாலையில போட்டுட்டார். And what he did was he captured for the Valentine and prisoned him. அப்ப யாரெல்லாம் கல்யாணம் கட்டினாங்களோ அந்த இளம் தம்பதிகள், so whoever the young couples who got married, அவரை சிறைச்சாலையில பார்க்க போனாங்க. so they went to meet in the prison. அப்ப பார்க்க போய் உங்களுக்கு தெரியும், சிறைச்சாலையில போனா அங்க கை கொடுத்து இப்படி எல்லாம் பேச முடியாது. So you all know what's the situation in the prison. They cannot shake hands, they cannot talk freely in the prison. ஆமா.
அப்போ ஆனால் ஒரு காரியம் செய்தாங்க. But they did one thing. என்ன செய்தாங்க? அந்த ஃபாதருக்கு பூக்களை எறிந்தாங்க. So what they did is they threw some flowers unto the father. சிலர் நோட்ஸ் எழுதினாங்க. Some people wrote some notes. I love you Valentine. I love you Valentine. They wrote I note like love you Valentine என்று எழுதினார். they wrote a notes like I love you Valentine. இப்படி தான் வேலண்டைன் டே ஆரம்பமானது. So this is how the Valentine's Day came in existence. ஆனால் இந்த காலத்திலே But in these days, வேலண்டைன் என்று சொல்லும்போது, when we say Valentine, வேலண்டைன் டே என்று சொல்லும்போது, when we say Valentine Day, இது காதலர்களுக்கு இடையில இருக்கிற அன்பை பற்றி மட்டுமல்ல. this is not just the love between the two young people. இது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற அன்பு. It is about between the parents and the children. சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கிற அன்பு. It is between the love between brothers and sisters. நண்பர்களுக்கு இடையில இருக்கிற அன்பு. Love between the friends. இது எல்லாவற்றையும் குறிக்கிறது தான் வேலண்டைன். So this Valentine is about everything which denotes the love about. அதே போல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்முடைய வேலண்டைனை விட பெரியவர் இயேசு கிறிஸ்து. So for us, as per the Christians, even bigger than greater than Valentine is our Lord Jesus Christ. ஆகவே நாம் இதை ஆசரிப்பதிலே இல்லாவிட்டால் இதை நாம் கொண்டாடுவதிலே எந்த ஒரு பிழை கிடையாது. So there's nothing wrong in celebrating this Valentine's as per us. ஹல்லேலூயா. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May the name of the Lord be glorified. சரி, இன்னைக்கு நாங்கள் இந்த குடும்ப ஜீவியத்தை குறித்து நான் பேச போகிறேன். So today I'm going to talk about the family living. இந்த வாரத்திலும் அடுத்த வாரத்திலும் தொடர்ந்து இந்த குடும்ப வாழ்க்கையை குறித்து நான் பேசுவேன். So continuously this week and also the coming week I will talk about the family living. இந்த வாரம் நாங்கள் பார்க்காததை அடுத்த வாரத்திலே நாங்கள் பார்ப்போம். So what we cannot able to meditate this week, we can able to do see next week. பாருங்கள், குடும்பம் தான் தேவனுடைய பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. You can see the family is the priority, the first thing according to the plan of God. நீங்க இன்னைக்கு குடும்பமாக இருக்கிறீங்கன்னு சொன்னா இது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்த ஒரு வெகுமதி. It's a gift. Today you are living as a family, it is given pure gift of our Lord Jesus Christ. குடும்பங்கள் நன்றாக இருந்தால்தான், if the family is good, குடும்பங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான், if the family is healthy, இந்த சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும். the community will be good. இந்த சமூகம் ஆரோக்கியமாக இருந்தால்தான், If the community is good, தேசம் ஆரோக்கியமாக இருக்கும். the nation will be healthy. அப்ப நம்முடைய தேசம் ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், If our nation should be healthy and good, அது எங்கே ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது? where does it begins? நம்முடைய வீட்டிலேயே ஆரம்பிக்க It வேண்டியிருக்கிறது. begins in our house. அது புருஷன் மனைவிக்கு இடையிலே ஆரம்பிக்க It வேண்டியிருக்கிறது. starts from the husband and the wife. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of அப்ப God, நாம் சொல்லுகிறோம் குடும்பம் நன்றாக இருந்தால்தான் சமூகம் சொசைட்டி நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறோம். we say if a family is good, the community is good. அப்ப நம்முடைய கான்டெக்ஸ்ட்ல நம்முடைய சூழ்நிலையிலே பார்ப்போம் என்றால், If we look based upon our situation, நம்முடைய குடும்பம் நன்றாக இருந்தால்தான் if our family is good, நம்முடைய சபை நன்றாக இருக்க முடியும். our church will be good. நம்முடைய சபை ஆரோக்கியமானதாக இருக்க Our முடியும். church will be a healthy church. நம்முடைய சபை வளரக்கூடியதாக இருக்கும். Our church should be grown. நாங்கள் இந்த நம்ம இயேசு அறியாத இந்த உலகத்தின் மேலே ஒரு ஒளியை நாங்கள் வீச முடியும். So we can able to show the light to the world. நாங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த We முடியும். can make an impact to the world. நீங்களும் நான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த தேசத்திலே இந்த உலகத்திலே வைத்திருப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா? The reason why our God has kept you and me in this world is நம்முடைய குடும்பம், our family, நாங்கள் புருஷனும் மனைவியுமாக, as a wife and husband, பெற்றோரும் பிள்ளைகளுமாக, as a parent and children, நாங்கள் இந்த உலகத்தின் மேலே நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்தின் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக so we should be a person or people who will make an impact to the people around in this world. நாங்க ஒரு மாடலாக இருக்கணும். We should be a living model இயேசுவை அறியாத மற்ற குடும்பங்கள், for the people those who are not knowing Christ. அவங்க நம்முடைய குடும்பத்தை பார்க்கும்போது, When they look into our family, ஓ இவங்களோட குடும்பம் எவ்வளவு நல்ல ஒரு மாடலா இருக்கு. oh look at this family, they how model they are, புருஷன் மனைவி எவ்வளவு சந்தோஷமா how இருக்காங்க. joyful their husband and wife they are, பெற்றோர் பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா how இருக்காங்க. joyful the parent and children they ஓ are. பெற்றோர் பிள்ளைகளை கையில பிடிச்சிட்டு போறாங்க ரெண்டு Oh, பேரும். they holding on the hands and they walking along with the children. ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க. They bring into school. முடிச்சு கூட்டிட்டு போறாங்க. After school they taking back home. சாட்டர்டே சண்டே வந்தா பிள்ளைகளை கூட்டிட்டு போய் அங்க விளையாட போறாங்க. And the weekends they take the children to play. ஒன்றாக டின்னருக்கு போறாங்க. They go along for dinner. சேர்ந்து விளையாடுறாங்க. They play together. இதை உலகம் பார்க்க வேண்டும். The world should see this. பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க. Say to your neighbor now. நம்ம குடும்பத்தை உலகம் பார்க்கணும். The world should witness our family. Hallelujah. Amen.
சொல்லுங்க, இந்த குடும்பத்தை My family, இந்த உலகம் பார்க்கணும். the world should witness it. நான் ஒரு மாடலா இருக்க விரும்புகிறேன். I would like to be a model. நான் புருஷன் மனைவியுமாய் மாடலாக இருக்க. I would like to be as a husband and a wife to be a model. Hallelujah. Amen. கர்த்தர் எனக்கு ஒரு அழகான மனைவியை தந்திருக்கிறார். God has given me a beautiful wife. Yes. Yes. You too. Yeah. அப்ப என் மனைவியும் நானும் நாங்கள் சாட்சியாக இருக்கணும். So me and my wife should be a witness. என் பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கணும். We should first to be a witness to our children. என் பிள்ளைகளும் நானும் உலகத்துக்கு சாட்சியாக இருக்கணும். Me and my children should be a witness to the world. Hallelujah. Amen. இதுதான் கர்த்தருடைய நோக்கம். So this is the plan of God. பாருங்க, இந்த உலகத்துல எதுக்கு அதிக தாக்குதல் இருக்கு தெரியுமா? Do you know what is the thing which gets attacked so much in the world? கிறிஸ்தவ குடும்பத்துக்கு எதிராகத்தான் தாக்குதல்கள். There's always an attack in the midst of the Christian family. அதாவது கிறிஸ்தவ குடும்பங்களை சாத்தான் எப்போதும் ஒரு டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். The Satan is always targeting the Christian family. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இந்த கிறிஸ்தவ குடும்பங்களை உடைத்துட்டான். Because the Satan know very well if we break the Christian family, சபையை லேசா உடைச்சிடலாம். he can easily break the church. ஆகையால கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பின்னுக்கு தான் பிசாசு இருக்கிறான். This Satan is always behind the Christian family. ஆகையால தான் நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட, So even if a small problem exists in the family, சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துட்டா கூட, a small little argument exists, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா கூட, there was a little misunderstanding take place. இது நினைக்காதீங்க இது என் புருஷன் செய்றாருன்னு. Do not think this is my husband did it. இது என் மனைவி செய்றாருன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. Please do not think it's my wife did it. இதுக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கிறது. There is a spirit behind it. புருஷன் மனைவியை பிரிப்பதற்கு, To separate the husband and wife, பெற்றோரை பிள்ளையை பிரிப்பதற்கு, to separate the parent and children, குடும்பத்தை உடைத்து சின்ன பின்னமாக்குவதற்கு, to break down the family, to make it rubbish. இதுக்கு பின்னாலே சாத்தான் இருக்கிறான். There is Satan working behind this. கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. The scripture clearly says, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. our fight is not against flesh and blood. இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகளோடும் அந்தகார லோகத்தின் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதிகளோடும். But our fight is against the spirit of darkness who is ruling around this world. ஆகையால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், So if there is a problem exists within your family, in your house, மனைவியை கடிந்து கொள்ளாதீங்க. do not condemn your wife. புருஷனை கடிந்து கொள்ளாதீங்க. Do not condemn your husband. அந்த அசுத்தாவியை கடிந்து கொள்ளுங்க. Condemn the spirit, the bad ஆண்டவரே, spirit. எங்களுடைய வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிற இந்த அந்தகார சக்தியை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். Pray like this, Lord, I rebuke the spirit which is working in the midst of our family. இந்த அசுத்தாவியை சபிக்கிறோம். Oh, I curse this evil spirit. எங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்த அந்த அந்தகார சக்தியை விரட்டி அடிக்கிறோம். Oh, we chase out this evil spirit from our household. இவ்விதமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. This is how we should start praying. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போம் என்றால், If you see in Genesis chapter 1, 27ஆம் 28ஆம் வசனங்களை பார்ப்போம் என்றால், if you see verse 27 and எல்லாரும் 28, திருப்பிக் கொள்ளுங்க. turn your Bibles to Genesis chapter 1 verse 27 to 28. நாங்கள் நிறைய வசனங்கள் காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அதன்படி செய்வோம். So there is a lot of verse we need to look into, but based on the time we can see how much we பாருங்க, can cover. 27 28 நாங்கள் பார்க்கும்போது, When we look into verse 27 and 28, தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய சாயலாய் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். what is God doing is He's creating a human being in His own image. தம்முடைய சாயலாக He சிருஷ்டிக்கிறார். created the humans in His own image. அப்படியானால் என்னுடைய புருஷன் தேவனுடைய சாயலாக Which சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். means my husband is created in the image of God. என்னுடைய மனைவி தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். My wife is created in the image of God. பேயே நாயேன்னு பேசுறதை விட்டுட்டு, Instead of speaking, instead of shouting like dog and bad spirit, evil, இன்னும் பி வேர்ட் எஃப் வேர்ட் எல்லாம் சொல்றதை விட்டுட்டு, it's all these wrong words, you know. சொல்றதை விட்டுட்டு, என்னுடைய மனைவி தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். Say that your wife is the image of God. என்னுடைய புருஷன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். My husband is the image of God. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனா, புருஷன் வீட்டிலே தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். In fact, honestly speaking, husband is the head of the family who represents Christ. புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறானாம். Husband is the head of the wife. கிறிஸ்து புருஷனுக்கு தலையாய் இருக்கிறாராம். The Christ is the head of the man. அப்ப பாருங்க, நம்ம புருஷனுக்கு விரோதமா பேசினா, If we speak against the husband, கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுகிறோம். we are speaking against the Christ. ஒருவேளை நம்ம மனைவிக்கு விரோதமாக நம்ம பேசுவோம் In என்றால், case if we speak against the wife, மனைவியை புண்படுத்துவோம் என்றால், if we hurt the wife, கிறிஸ்துவுக்கு விரோதமாக கிறிஸ்துவை புண்படுத்துகிறோம். we are hurting Christ. அப்ப பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். So we can see from this verse, the God created human in His own image, அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். and He created male and female.
ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். He created as a male and female. ஆணும் ஆணுமாக சிருஷ்டிக்கல. He did not create as a male and male. அவர் பெண்ணும் பெண்ணுமாக He சிருஷ்டிக்கல. did not create as a female and a female. இல்லாவிட்டால் ஒரு ஆணும் மிருகமுமாக He did சிருஷ்டிக்கல. not create as a male and an animal. ஒரு பெண்ணும் மிருகமுமாக சிருஷ்டிக்கல. He did not create as a female and an animal. இப்ப ஸ்கூல்ல பிள்ளைங்க என்ன சொல்றாங்களா? Do you know what the children are learning in the school? நான் ஆணும் இல்ல, I'm not a male. நான் பெண்ணும் இல்ல, I'm not a female. நான் ஒரு பூனைங்கறாங்களா? They say I'm a cat. என்ன சொல்றாங்களா? நாங்க ஒரு நாய்ங்கறாங்களா? They say some of they say I'm a dog. நல்ல வேளை அவங்க நான் புலின்னு சொல்லல. They good. They didn't say like I'm a tiger. சிங்கம்னு சொல்லல. They didn't say I'm lion. சொன்னா டீச்சர்மார் எல்லாம் பயந்து ஓடினால ஓடிடுவாங்க. In case teachers will run away from scare. பாருங்க மனுஷன் தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை எப்படி பிசாசு பாருங்க இந்த சின்ன பிள்ளைங்களோட உள்ளத்திலேயே அதை மாற்றி அமைக்க பார்க்கிறார். So we can able to see how the Satan sowing his seed in the children's heart to say that God's creation is not the right thing. ஆனால் நான் தேவ சாயலாக But சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். we have been created in the image of God. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. Say keeping in your heart. நான் தேவ சாயலாக I am சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். an image of God. மனைவிமார் சொல்லுங்க. Do not fear. நான் தேவ சாயலாக I have சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். been created in the image of God. தேவ சாயலாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். We have been created in the image of God. அல்லேலூயா. Amen. 28 சொல்கிறது. Verse 28 says, பின்பு தேவன் அவர்களை நோக்கி Then God looked unto them, நீங்கள் பல்கி பெருகி be fruitful and multiply, நீங்க பூமியை நிரப்புங்கள். fill the earth. ஆண்டவர் பல்கி பெருக சொல்றாரு. God is saying that be fruitful and multiply. இது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான காரியம் தான். It is a very joyful thing for us. இல்லையா? நல்ல பல்கி பெருகிறோம். So we are being multiplying and being fruitful. எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நாங்களே பல்கி பெருகிட்டு இருக்கிறோம். If you look into me, we are growing together. இப்ப நிப்பாட்டி இருக்கோம். We will stop it now. இப்ப எங்க பிள்ளைங்க பல்கி பெருகிறாங்க. So now my children are growing and they multiplying and fruitful. எனக்கு பக்கத்துல மொழிபெயர்க்கிற முந்தி மொழிபெயர்க்கிற ஆளை பத்தி தெரியும் உங்களுக்கு? So you also know the person who is interpreting me. அவங்களும் பல்கி பெருகிட்டு போறாங்க. They are also multiplying and being fruitful. ஆனா இதோட நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். I hope they stop from this. பல்கி பெருகிறன்னா நம்ம எல்லாருக்கும் ஆசை தான். So it is a joyful thing when we say multiplied and fruitful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அப்ப பல்கி பெருகி So we multiply and fruitful. பூமியை நிரப்புங்கள் என்று Fill சொல்றார். the earth, it says. வீட்டை நிரப்புங்கள், பூமியை நிரப்புங்கள் So என்று ஆண்டவர் சொல்கிறார். fill your house and fill the earth. ஹalleluya. நிரப்புங்கள், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துங்கள். And also it says govern it. ஆண்டு கொள்ளுங்கள். Govern it. பாருங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக அழைத்திருக்கிறார். What God has called us is to govern the world. நீங்க புருஷனும் மனைவியுமாக இணைந்து As you as a husband and wife, உங்களுக்கு எதிராய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளையும் the Satan which brings about all the powerful power of darkness, everything. உங்களுக்கு விரோதமாக அவன் ஏற்படுத்தி வைக்கிற சண்டைகள் சச்சரவுகள் எல்லாவற்றின் மேலும் Everything fight which the enemy brings unto your life. நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். What God says, you should reign over it, you should rule over ஹalleluya. it. Amen. நீங்க தோல்வி அடைய வேண்டாம். You should not be a failure. நீங்க தோல்வி அடைய வேண்டாம். Do not be a failure. புருஷன் மனைவி இணைந்து சொல்லுங்க. Say along together as a husband and நாங்கள் wife. எல்லா சூழ்நிலைகளின் மேலும் நாங்கள் ஆண்டு கொள்வோம். We will rule over all their situations. ஹalleluya. Amen. கரங்களை பிடித்து சொல்லுங்க. Hold on to your husband or wife hands and say that எங்களுக்கு together. விரோதமாய் எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளின் மேலும் நாங்கள் ஆளுகை செய்வோம். Any situation come along against me, I will rule ஹalleluya. over it. பாருங்க கொஞ்சம் பேர் கையை பிடிக்கிறீங்க, மற்றவங்க கையை பிடிக்கல. I can see some of you holding a hand. கையை பிடித்து சொல்லுங்க. Hold on to your hand and say, எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சூழ்நிலையின் மேலும் கையை அப்படி உயர்த்தி சொல்லுங்க. sir, lift up your hand to say it together. நாங்கள் ஆளுகை செய்வோம். I will rule over all the situation which comes against my family. நீங்க தனித்தனியா உட்கார்ந்திருந்தா தயவு செய்து இப்ப கூட நீங்க எழும்பி உங்க மனைவி பக்கத்துல புருஷன் பக்கத்துல உட்காருங்க ப்ளீஸ். If you are seated separately, please I kindly ask you, please go sit next to your husband or wife. ஏன்னா இன்னைக்கு நான் குடும்பத்தோட தான் பேசிக்கொண்டிருக்கேன். Because today I'm talking about the family. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க குடும்பத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார். So the spirit of God is speaking to your family. உங்க குடும்பத்தோட மட்டும் நீங்க நினைக்காதீங்க. So not just for your family. இன்றைக்கு என்னுடைய மனைவி ஷீலாவோடும் இந்த சுந்தரமோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். Today God is speaking to my wife, my wife Joyce and me. God is speaking. ஏதோ உங்களுக்கு தான் பிரசங்கம், நாங்க எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள், நாங்க பெரிய எல்லாம் பரிபூரணமானவங்க, அப்படி கிடையாது. So this is not just saying that I'm a holy man, that you're all sinners. இல்ல, நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். We all one.
ஆனால் நாம் எல்லாரும் மாற வேண்டும். But we all have to change. நம்ம எல்லாரும் ஆளுகை We செய்கிறவர்களாக all மாற have to வேண்டும். be rulers. எல்லா சூழ்நிலைகளின் மேலும் ஆளுகை We have செய்கிறவர்களாக to மாற rule over all the situations. அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் என்னன்னா, So what is the next thing we see? பாருங்க 2வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது When we come next to the Genesis chapter 2, 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Genesis chapter 2 verse 18. ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? மனுஷன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று So கண்டார். what God says here is, the Lord said, it is not good for a man to be alone. மனுஷன் தனிமையில் இருப்பது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. It is not the will of God that a man should be alone. சிலருக்கு இன்றைக்கு பாருங்க, இப்ப இந்த 21st செஞ்சுரியில சிலர் தனிமையா தான் இருக்க விரும்புறாங்க. But if you see in this 21st century, some people desire to be alone. I don't want to get married. நான் திருமணம் செய்ய விரும்பல. I want to be to myself. நான் என்னோட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி அநேகர் நினைக்கிறாங்க இன்னைக்கு. There are people thinking like this. அது வெறும் செல்ஃபிஷ்னஸ், வெறும் தமிழ்ல சொல்றது சுயநலம். சுயநலம். It is just purely selfishness. தயவு செய்து சுயநலமாக யாருமே இருக்காதீங்க. Please, I kindly ask you, do not be selfish. எல்லாரும் கல்யாணம் கட்டணும். Everyone should get married. எல்லாரும் குடும்பமா மாறணும். We all need to be like a family. ஆண்டவருடைய இது பாருங்க, இது ஆண்டவர் ஆலோசனையா சொல்லல. God is not saying this as a counsel. இது ஒரு சஜஷனாக, ஆலோசனையாக சொல்லல. This is not a suggestion or a counsel which is given by God. சொல்லுகிறார் பல்கி பெருகுங்கள். And God says, multiply and be fruitful. ஆளுகை செய்யுங்கள். Reign over it. பூமியை நிரப்புங்கள். Fill the earth. என்று கர்த்தர் சொல்லுகிறார். And this is how God says. ஆகையினாலே தனிமையில் இருக்கணும்னு யாரும் தீர்மானிக்காதீங்க. So please do not decide yourself to be alone. ஒருவேளை என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தனிமையில் இருக்கிற யாராவது இருப்பீங்கன்னா, In case if there is somebody seated here staying lonely and listening to the sermon today, கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஆளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has prepared a person for you in your life. யாராவது உங்க பக்கத்துல தனிமையா அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க. So if you know somebody living lonely, say unto them, கர்த்தர் உங்களுக்காக யாரோ ஒரு ஆளை ஆயத்தப்படுத்தி God has வைத்திருக்கிறார். prepared a person for you. அந்த ஆளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். And God will provide that person for you. ஹல்லேலூயா. Amen. ஆமென். அப்ப ஆண்டவர் அவளுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். And there we can see God made us a partner for him. அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And God says, I'll make a helper for him. இவ்விதமாய் அவர் ஒரு துணையை ஏற்படுத்த அவர் தீர்மானிக்கிறார். And this is how God desired to prepare a partner, a helper for him. 19ஆம் 20ஆம் வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், When you look into verse 19 and 20, பலவிதமான மிருகங்களை கொண்டு வருகிறார். and there he brought a lot of animals. பலவிதமான பறவைகளை கொண்டு வருகிறார். Many kinds of birds are coming in there. பலவிதமான ஜந்துகளை அவரிடத்திலே கொண்டு வருகிறார். And he brought several kinds of animals. அது ஒண்ணுமே ஆதாமுக்கு திருப்தியா இருக்கல்ல. So that nothing was satisfied for Adam. அவன் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். He was naming all the animals of the creation. 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. The last part of verse 20 says, இன்னும் கூட அவன் யாரையும் பார்த்து சிங்கத்தை பார்த்தோ புலியை பார்த்தோ நாயை பார்த்தோ இது என்னுடைய மனைவின்னு அவன் சொல்லல. Still looking into the animals like a lion or tiger or the birds, the creations, he did not say he is my helper. அவனுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை என்று சொல்கிறார். The last part says, but still there was no helper just right for him. ஒருவேளை நீங்க தனிமையில் இன்னும் இருக்கிறீங்கன்னா, in case you are there lonely today, ஒருவேளை உங்களுக்கு ஏற்ற துணை இன்னமும் ஏற்படவில்லை. that means you are still, there's a helper is not ready, right for you, prepared for now. ஆனால் உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். But God will prepare the right helper for you in your life. அவர் தகுந்த நேரத்திலே, at the right time, சரியான நேரத்திலே, at the right time, அவருக்கு சித்தமான நேரத்திலே, at the time of his will, சித்தமான ஆளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God will give you the person according to his will to you. 21ஆம் வசனம். And verse 21, அப்பொழுது கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினாராம். and God caused the man to fall asleep. அயர்ந்த நித்திரையை பண்ணி, after making him to fall deep sleep, அவன் நித்திரை அடைந்த பின்பு, after he fell slept, அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, God took one of the man's rib, அதை எடுத்து சதையினால் அடைத்தாராம். and he filled with the flesh. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Mighty children of God, பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. see how amazing it is. கர்த்தர் என்ன பண்றாருன்னு பாருங்க. You can see what God is doing in this place. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, And verse 22 says, அந்த விலா மனுஷனுடைய விலா எலும்பை எடுத்து, and he took the rib of the man, அதை மனுஷியாக உருவாக்கி, he made a woman out of it, அவனை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். and he brought her to the man. பாருங்க, அந்த மனைவி என்ன அழகா இருந்திருப்பா. You can see how beautiful this woman or the wife would be. அது ஊர்வசியை விட மோகினியை விட என்ன அழகா இருந்திருக்கும். It could have been more beautiful than any named women in the world. இல்லையா?
இப்போ இருக்கிற நயன்தாராவை விட திரிஷாவை விட எல்லாரோட என்ன அழகா இருந்திருக்கும்னு She நீங்களே could have been a யோசிச்சு beautiful woman than any person who ever living right now in the world. அவளில் பழுது ஒன்றும் இல்லை. There's no uncleanness in her. அவளில் பழுது ஒன்றும் இல்லை. There's nothing any bad thing in her. அழகின் சிகரமாக இருந்தாள். She was like a beauty. பூரணமானவளாக இருந்தாள். She was a perfect woman. அவளை கொண்டு வந்து அவருடைய பக்கத்துல நிறுத்தினார். And God brought her and make her stood next to man. பாருங்க, ஆதாம் அவளை பார்த்தான். And Adam looked unto her. அப்படியே மயங்கிட்டான். He was so much mesmerized. அழகை கண்டு மயங்கிட்டான். He fall in love with her beauty. அவன் என்ன சொல்றான் பாருங்க. And what he says 23ஆம் வசனத்துல, in verse 23, இவளின் எலும்பில் எலும்பும், this one is the bone from my bone, என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். and she is my flesh from my flesh. இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே Because she was taken from man, அவள் மனுஷி எனப்படுவாள் என்று she will be called woman. அவளுக்கு என்ன பெயர் கொடுத்தான்? And what name she gave? ஏவாள் என்ற பெயர் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. She was named as Eve. ஏவாள். Eve. ஏவாள் என்றால் மனுஷருக்கெல்லாம் தாய் என்று அர்த்தம். They do getting married in the garden. ரோட்ல கல்யாணம் கட்டுறாங்க. They do in the road. சிலர் பார்த்தா லண்டன் பிரிட்ஜில் கல்யாணம் கட்டுறாங்க. Some of them getting married in the London Bridge. இன்னும் சிலர் ஃப்ளைட்டில் கூட கல்யாணம் கட்டுறாங்க. Some of them get even married in the flight. அன்றைக்கு நான் பார்த்து ஒரு ஃப்ளைட்டில் போய் எல்லாரும் அந்த குடும்பமே போய் ஃப்ளைட்டில் வச்சு தான் கல்யாணம் கட்டுறாங்க. I see one of the wedding happening in the air. A whole family went into the flight and they conduct the wedding. முதலாவது திருமணம் எங்கே நடந்தது? Where is the first wedding took place? தேவனுடைய பிரசன்னத்திலே திருமணம் நடந்தது. The presence of God was the one. ஆகையினால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து திருமணம் செய்கிறோம். This is the reason we come in the presence of God and do the wedding. நீங்க எங்கெல்லாமோ போய் செய்யலாம்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. You might be thinking, oh, I can go do wedding wherever I want. உங்களோட பிள்ளைகளுக்கு கூட ஆலோசனை கொடுங்க. Please do give counsel to your children. கர்த்தருடைய சபையில வந்து திருமணம் செய்வது போல வேற ஒரு சந்தோஷமான காரியம் வேற எதுவுமே கிடையாது. There is no such joy than coming in the presence of the God and getting married. நீங்க கர்த்தருடைய சபையில வந்து திருமணம் செய்துட்டு அதுக்கு பிறகு நீங்க எங்க போய் கல்யாணம் செய்ய விரும்புறீங்களோ அங்க போய் அதுக்கு பிறகு ரிசப்ஷனை வச்சுக்கோங்க, என்ன பண்ணிக்கோங்க. It is good that you come and get your wedding done in the church, and then later it's your choice wherever you want to go do. எங்கே பண்ணினாலும் wherever you want to do, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய கல்யாணத்துல இருக்கணும். the presence of God should be there in your wedding. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத கல்யாணம் அது கல்யாணமே இல்லை. The wedding where there is no presence of God, it is not a wedding at all. பாருங்க, இந்த ஆண்டவர் பாருங்க எப்படி அழகா அந்த மனைவியை சிருஷ்டிக்கிறாரு. You can see how beautifully God created this women. அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து சிருஷ்டிக்கிறார். He took the rib from the bone, and from there God creates a woman. அப்ப நம்ம எல்லாரும் யோசிக்கலாம், ஏன் இந்த விலா எலும்பிலிருந்து ஆண்டவர் சிருஷ்டித்தார்? We all can think, why did God chose that rib? பல காரணங்களை நாம் ஒருவேளை சொல்லலாம். We can say many reasons. ஆனால் மேத்யூ ஹென்றி என்ற ஒரு தியோலஜியன், ஒரு வேத நிபுணர் இருந்தார். There was a theologian called Matthew Henry. அந்த வேத நிபுணர் அதுக்கு இந்த விதமான ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கிறார். So that theologian gives such a definition for this. அதாவது ஆண்டவர் தற்செயலாக கால் எலும்பிலிருந்து மனைவியை உண்டு பண்ணியிருந்தா, in case if God created women from the bone of a leg, புருஷன் என்ன சொல்வானா? what did the husband will say? அட, நீ என் கால் எலும்பில தான் வந்த, oh, you come from my leg, கிடக்கில, stay behind, நான் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு do whatever I say, சமைச்சு போடு, cook for me, என் காலை கழுவு, wash my feet, என் உடுப்பை கழுவு, wash my clothes, நான் சொல்றதை செஞ்சுக்கிட்டு கிட, do what I say. அப்படி சொல்லியிருப்பானா? He may have said that. தற்செயலா தலையிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து செய்திருந்தா, in case if God created women from the bone from her head, மனைவி என்ன சொல்லியிருப்பாளாம்? you know what the wife would have said? இந்த வீட்டில் நான் தான் பெரிய ஆளு, I am the number one in this household, நான் தான் இங்க லார்ட், I am the lordship here, நான் தான் இங்க ட்ரவுசரை போடுறேன், I am wearing the trousers, நான் ட்ரவுசரை போடுறேன், நீர் பாவாடையை போட்டுக்கொள்ளும், I wear the trouser, you wear the gown. அப்படி சொல்லியிருப்பான். That's how she must have said. அப்ப ஆண்டவர் இதை அறிஞ்சுதான், God knows this well. அது தலையிலிருந்து வர வேணாம், no need to come from the head, கீழ இருந்து வர வேண்டாம், no need to come from the feet, என்னுடைய இருதயத்துக்கு பக்கத்துல, close to my heart, என்னுடைய இருதயத்துக்கு பக்கத்துல close to my heart, இருக்கிற விலா எலும்பை எடுத்து, take my rib from the bone, rib of the bone. ஆண்டவர் ஒரு மனைவியை உண்டு பண்ணுகிறார். God created a wife.
ஹalleluya. Amen. அப்ப ஏன் இருதயத்துக்கு பக்கத்துல இருந்து எடுக்கிறார்? Why God chose to take from the heart? புருஷனும் மனைவியும் அன்பா இருக்க வேண்டும் It is என்பதற்காக. because the wife and husband should be lovable. புருஷனும் மனைவியும் ஐக்கியமா இருக்கணும் They should be in என்பதற்காக. unity. புருஷனும் மனைவியும் ஒரே எண்ணமா இருக்க வேண்டும் The என்பதற்காக. husband and wife should be in oneness. ஒரே சிந்தையோடு அவர்கள் In இருக்க one வேண்டும் mind they should be. துணை ஹெல்ப் துணை என்றால் இங்கிலீஷ்ல ஹெல்ப் மீட். So that which means a husband and wife should be a helpmeet. அதாவது அது என்னுடைய மனைவி என்ற காலால மிதிக்கப்பட்டிருக்கு இல்ல. Not to stamp by my feet. என்னுடைய மனைவி எதற்கு இருக்கிறாங்க? Why is my wife there? என்னோடு சேர்ந்து உழைப்பதற்காக. My wife is there to come along with me, to be with me. புருஷனுக்கும் மனைவிக்கு இடையில அங்க வேற்றுமை கிடையாது. There is no difference, partiality between husband and wife. ரெண்டு பேரும் சமம் தான். They all both equal. ரெண்டு பேரும் ஒன்றே சிந்திக்கணும். The both should think the same. ஒன்றையே பேசணும். They should speak one. சரியா? இதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. So this is the will of God. பாருங்க 24 வசனம் அதை தான் சொல்லுது. This is what the verse 24 says. அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். They will be united in one. அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். They will be like one flesh. ஒரே மாம்சம் என்றால் என்ன? What is that to say one flesh? பாருங்க இது புதிய ஏற்பாட்டில் கூட வாசிக்கிறோம். இட்ஸ் a mystery. இது அது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம். In the New Testament we read this is like a mystery. நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களோட புருஷனை ஒரு எட்டி பாருங்க. Just think about it. Just look into your husband. உங்களோட மனைவி ஒரு எட்டி பாருங்க. Just look at your wife. எங்கேயோ இருந்து வந்தோம். They come from some far distance. நான் என் மனைவியை நான் பார்த்ததே கிடையாது. I never seen my wife before. எங்கட திருமணத்தை எடுத்துக்கிட்டா If you take my wedding, என் மனைவியை நான் இதுக்கு முன்ன பார்த்ததே கிடையாது. I never seen my wife. நான் இருக்கிற ஸ்ரீலங்கால. I was living in Sri Lanka. என் மனைவி இருக்கிறாங்க வட இந்தியால. My wife was living in the North India. பார்த்ததே கிடையாது. I never seen her. கண்டதே கிடையாது. I never seen. எப்ப பார்த்தேன் தெரியுமா? Do you know when did I see her? கல்யாணம் கட்டறதுக்கு முதல் நாள் ஈவினிங் தான் பார்த்தேன். I just saw her when a day before evening of my wedding. நாளைக்கு காலையில கல்யாணம் கட்டுறோம். Tomorrow morning we going to get married. நேற்று சாயங்காலம் இன்றைக்கு சாயங்காலம் பார்க்கறோம். And today evening we met her. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. 43 வருஷமாக போகிறது. 43 years for now. கர்த்தர் எங்களை ஸ்ட்ராங்காக வைத்திருக்கிறார். God has kept us strongly. Hallelujah. Amen. அநேகருக்கு ஆலோசனை சொல்ல புத்தி சொல்ல எங்களை கருவிகளாக வைத்திருக்கிறார். God is using as a tool so we can able to counsel and give advice for many. ஒரே மாம்சமா இருக்கிறோம். Because we live in one flesh. அதுக்காக 100க்கு 100 நாங்க எல்லாம் நான் பார்க்குற பக்கம் தான் அவங்க பார்க்குறாங்கன்னு கிடையாது. That doesn't mean that she always looks at the way that eyes look. நான் எப்போதும் நாங்கள் சொல்லி ரெண்டு பேரும் நாங்கள் சிரிச்சு கொள்வோம். So we always talk together and make fun of us. நான் சொல்லுவேன் நீங்க வடக்குன்னா நான் தெற்கு. So if you're north, I'm south. Yeah. If you're east, I'm west. So நீ கிழக்குனா நான் மேற்கு. ஏன்னா ரெண்டு பேரும் வித்தியாசமா தான் சிந்திப்போம். So we always think differently. ஏன்னா அவங்க இந்தியால இருந்து வராங்க, நான் ஸ்ரீலங்கால இருந்து வரேன். Because she come from India and I come from Sri Lanka. அப்ப எங்களுக்குள்ள வித்தியாசமான எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும். There's always a different thoughts and different mentalities between us. But at the end of the day கடைசியா நாங்க ஒரு முடிவுக்கு நாங்க வருவோம். But at the end of the day what happens is we come and stand in one decision. சண்டை போடாம சச்சரவு பண்ணாம வாக்குவாதம் பண்ணாம without any arguments, without any fight, we just come stand. ஒரு சிந்தனைக்குள்ளே நாங்க வருவோம். We come in one decision. அதுக்கு ரகசியம் என்ன? What is the secret behind this? நாங்க ஒரு மாம்சமா இருக்கிறோம். We are one flesh. முன்ன ரெண்டு மாம்சம். Before we are two flesh. இப்ப அந்த ரெண்டு மாம்சமும் ஒன்றோடு ஒன்று கலந்துட்டு. Now this two flesh become one. ஆமென். Amen. இந்த ரெண்டு மாம்சம் ஒன்றோடு ஒன்று கலந்துட்டபடினால இப்ப ரெண்டு மாம்சம் அல்ல ஒரே மாம்சம். Because this two flesh become one, now there's no more two, is only one. பக்கத்துல இருக்க உங்களோட மனைவியை பார்த்து சொல்லுங்க. Say to your wife, நீங்க என்னுடைய மாம்சம். you are my flesh. சொல்லுங்க. You are my flesh. புருஷனை பார்த்து சொல்லுங்க. And now you look at your husband and say, தயவு செய்து சொல்லுங்க. Say, இது கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். This is how God works right now. Look at your wife and husband. கையை பிடிச்சு சொல்லுங்க. Hold on your hand and say, yes, சொல்லுங்க. நீங்க என்னுடைய மாம்சம். You are my flesh. நான் உங்களுடைய மாம்சம். Yes. Hallelujah. Amen. கர்த்தர் நம்மோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking unto us. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Spirit of God is working among us. இது நம்முடைய திருமணத்தை இன்னும் பலப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இது. This is the time we have to strengthen our married life. நம்முடைய குடும்பத்தை பலப்படுத்துவதற்கான ஒரு This is the time to சந்தர்ப்பம் இது. strengthen family life. பாருங்க இந்த திருமணம் என்று சொல்லும்போது when we say wedding,
அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் திருப்புவோம் நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Let's turn the Bible to Proverbs chapter 18 verse 22. நீதிமொழிகள் 18:22. The man who finds a wife finds a treasure. பாருங்க, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். The man who finds a wife finds a treasure. புருஷனை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு கூட சொல்லல. It did not say the one who finds a husband finds a treasure. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? What was said here? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை The கண்டடைகிறான். man who finds a wife finds a treasure. இங்க இருக்கிற ஒவ்வொரு புருஷனுமாருக்கும் நான் சொல்றேன், I would like to say this to every husband in this place. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார் என்றால், If God has given a wife to you, கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given a treasure to you. கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஒரு ஒன்றை கொடுத்திருக்கிறார். And God has given a treasure to you. ஹல்லேலூயா. Amen. அப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நன்மையான அந்த மனைவியிலே நீங்கள் சந்தோஷப்படுங்க, களி கூறுங்க. So along with the treasure which God has given to you, be joyful, be happy with your wife. சந்தோஷப்படுங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு அழகிய மனைவியை தந்திருக்கிறாரே. So be joyful that God has given a beautiful wife to you. எனக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறாரே. So God has given a great wife who can help me. என்று சந்தோஷப்படுங்க. Be joyful. களி கூறுங்க. Be happy. உங்களுடைய மனைவியை உங்களுடைய வீட்டில ராணியாக வைத்திருங்க. Treat your wife like a queen in your house. நீங்க உங்களுடைய மனைவியை ராணியாக வைத்திருந்தால், if you treat your wife as a wife, உங்களுடைய மனைவி உங்களை ராஜாவாக வைத்திருப்பார். your wife will treat you as a king. நீங்க உங்க மனைவியை வேலைக்காரியாக வைத்திருந்தால், if you treat your wife as a helper, ஏதோ servant, தொடப்பக்கட்டையை போல வச்சிருந்தீங்கன்னா, if you keep her serve her like a broomstick, உங்களோட மனைவியும் உங்களை தொடப்பக்கட்டையா தான் வைப்பா. your wife will treat you as a broomstick. ஆகவே உங்களுடைய மனைவியை மகாராணியாக வைங்கள். So treat your wife as a queen. என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டில் மகாராணியா இருக்கணும். My wife should be a queen in my house. ஆமென். Amen. அப்படியானால் புருஷன் சந்தோஷமாக இருக்கலாம். So that means the household, the husband can be joyful. பாருங்க, நம்ம இந்த 2 அதிகாரத்திலேயே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் குடும்பத்துக்குரிய படத்தை அப்படியே மிகவும் அழகாக தெளிவாக ப்ளூ பிரிண்ட்டை காட்டுறாரு. So we can able to see from Genesis chapter 1 and 2, God has given a great blueprint about the family. அப்ப பாருங்க என்ன நடக்குது இப்ப. So what is happening there? இவங்க 2 பேரும் ஒரு மாம்சம் ஆயிட்டாங்க. So these two become one flesh. ஒரு மாம்சமான பிறகு, after they become one flesh, அந்த ஒரு மாம்சத்துக்குள்ள அங்க இடையில ஒண்ணு வரக்கூடாது. So between these two flesh nothing should come. அடுத்த வசனத்தை பாருங்க. Let's look into the next verse. வாசிங்க, போடுங்க. நோ 24 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். This explains why a man leaves his father and mother and is joined to his wife, and the two are united into one. பாருங்க என்ன சொல்லுகிறது, இங்க ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். Here God is showing a secret to us. ஏன்னா அவர்தான் முதலாவது கல்யாணத்தை கட்டி வைக்கிறாரு. He is the one who conducted the first marriage. அப்ப முதலாவது கல்யாணத்தை கட்டி வைக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? You know what is God saying here? இப்ப கல்யாணம் கட்டிட்டீங்க தானே, so you got married. இனிமே புருஷனும் மனைவியும் நீங்க தனிமையில் இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். What God says is, as you are a husband and a wife, you should be alone. புருஷனும் மனைவியும் தனிமையில் இருக்க வேண்டும். Always a husband and wife should be lonely. நேத்து வரைக்கும் எங்க அம்மா காபி போட்டு கொடுத்தாங்க. Until yesterday my mother served me coffee. இப்போ நான் கல்யாணம் கட்டிட்டேன். Now I got married. இன்னும் எனக்கு காபி போட்டு கொடுக்கிறது எங்க அம்மா, எங்க மனைவி தான். From today onwards, the one who is going to give me, serve me coffee is my wife. என்னுடைய மகாராணி தான். It's my queen. அப்படிதான் இருக்கணும். This is how we should live. பாருங்க, இன்னைக்கு अनेक குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason behind why the problem in the family? கல்யாணம் கட்டின பிறகு, after they get married, நீங்க ஒரு மாம்சம் ஆயிட்டீங்க, you become one flesh. உங்களுக்குள்ள தான் பேச்சுவார்த்தை இருக்கணும். There should be always talk between you and your wife. நல்லதோ பொல்லாததோ, it could be good or evil, சரியோ பிழையோ, whatever is bad or right, நமக்குள்ள தான் அந்த சம்பாஷணை between these two. நம்ம தான் அதை we have to thrash it out. அதாவது இது சரியா பிழையா, என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும். It is we should decide whether this is right or wrong. இதுக்குள்ள அம்மா அப்பா உள்ளுக்கு வந்தாங்கன்னா, if
a father or mother come inside this, இல்லாவிட்டா என்னுடைய அக்கா, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி உள்ளுக்கு வந்தாங்கன்னா, or else my brother or sister, somebody comes inside, மாமா மாமி உள்ளுக்கு வர ஆரம்பிச்சாங்கன்னா, my uncle and auntie comes inside, அந்த திருமணம் உருப்படவே செய்யாது. this marriage will not prosper. யார் இன்னொரு மூணாவது நபர் நம்முடைய குடும்பத்துக்குள்ள தலையை மூக்க நுழைக்கவே கூடாது. A third person should not come and take part in our family life. புருஷன் மனைவி கல்யாணம் கட்டிட்டா தனியே தான் இருக்கணும். So as long as a husband and wife got married, they should do a family life slowly. நாங்க கல்யாணம் கட்டின பிறகு எங்க அப்பா அம்மாவோட இருப்போம். Or after I get married, I'll be with my father and mother. கல்யாணம் கட்டின பிறகு என் மாமா மாமியோட இருப்போம். After I get married, I'll stay with my uncle and auntie. அப்பா அம்மாவை வெறுக்க சொல்லல. I'm not saying to hate your father and mother. மாமா மாமியை வெறுக்க சொல்லல. I'm not saying to hate your uncle and auntie. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை வெறுக்க சொல்லல. I'm not saying to hate your brother and sister. நான் திருமணமான பிறகு, after you get married, நான் இங்க வேற இன்னொரு ஆளோடு ஒரு மாம்சம் ஆயிட்டேன். I become a one flesh with other person. இனிமே என் அம்மா அப்பா இதல தலையிட முடியாது. So from now on, my father or mother should not come and take part in this. என்னை பெத்த அப்பா அம்மா தான். They are the one who begot me. அவங்க இனிமே அதல தலையிட முடியாது. From today onward, they should not do this. இந்த மாமா மாமி தலையிட முடியாது. My uncle and auntie cannot interfere. என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என் திருமண வாழ்க்கைக்குள்ள தலையிட முடியாது. My brother sister, they cannot come and interfere in my marriage life. ஏனென்றால் என்னை புருஷன் மனைவியாக ஒரு குடும்பமாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். Because God has called me as a husband and wife, as a family. என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளே தலையிடக்கூடிய ஒரு ஆள் இருக்குனா, if I say there's one person who can interfere in my wedding life, அது இயேசு கிறிஸ்து ஒருவர் it மட்டும். is our Lord Jesus Christ alone. Hallelujah. Amen. பாருங்க, புருஷன் மனைவியுமாக as a husband and wife, பாருங்க, நீங்க வந்து ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணத்தை பாருங்க. so you can see, make yourself a triangle. இந்த முக்கோணத்துல இந்த மூலையில இந்த கீழ் மூலையில புருஷன் இருக்கிறான். And in the left corner, husband is there. அடுத்த மூலையில மனைவி இருக்கிறாங்க. In the right side corner, wife is there. நல்லா கவனிங்க, ஒரு முக்கோணம், a triangle. அப்ப இந்த மூலையில புருஷன் இருக்கிறாரு, At the left corner, husband. இந்த மூலையில மனைவி இருக்கிறாங்க. Right corner, wife. அப்ப ரெண்டு பேருமே ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருந்தால், so if they both show their love towards God, தண்டவாளங்கள் என்னைக்காவது சந்திக்குமா? do you think the tracks meet each other? தண்டவாளங்கள், ரயில்வே தண்டவாளம், the railway tracks, does it meet each other? என்னைக்காவது ரெண்டும் ஒன்றை சந்திக்குமா? you think the railway tracks meet each other? முடிக்கிறீங்களே? இல்ல, never. ஆனால் முக்கோணம் என்ன செய்யும்? ஒரு நேரத்திலே சந்திக்கும். a triangle will intersect at one point. அப்ப புருஷன் ஆண்டவரை உண்மையிலேயே நேசிக்கிற ஆளா இருந்தா, if a man, husband, is a true person who loves God, மனைவி ஆண்டவரை நேசிக்கிற ஆளா இருந்தா, if a wife is a person who truly loves God, இந்த ரெண்டு பேரும் ஒரு காமன் பாயிண்ட்ல சந்திக்கிறோம். there is a common point, both will meet each other. அந்த சந்திப்பிலே யார் இருக்கிறது? do you know who is there at that meeting point? இயேசு கிறிஸ்து அதிலே இருக்கிறார். Jesus Christ is there at that meeting point. அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, the scripture says, முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. the three-corded thread will never break easily. முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. the three-corded thread will never break easily. அப்ப பாருங்க, நம்முடைய குடும்ப வாழ்க்கை முப்புரி நூலாக இருக்கணும். so our family life should be like a three-corded thread. புருஷன் husband, மனைவி, wife, ரெண்டு பேரும் அப்படியே நாளுக்கு நாள் இயேசுவை தேடிக்கொண்டு போகும்போது, day by day the husband and wife, they keep searching for our Lord Christ. நாளுக்கு நாள் அவர்கள் இயேசுவண்டை நெருங்கும்போது, as day by day they get close to Christ, அவர்கள் அங்கே ஒரே மாம்சமாக மாறி விடுகிறார்கள். and there they turn to be one flesh. முப்புரி நூலாக அவர்கள் மாறி விடுகிறார்கள். they turn to be a three-corded thread. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God, இன்னைக்கு விசேஷமாக ஹஸ்பண்ட்மார்க்கு தான் இன்னைக்கு நான் பேசுறேன். today mostly I am speaking to husband. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம பாருங்க, எபேசிய இங்க இருந்து அப்படியே நேரா எபேசிய நிருபத்துக்கு போவோம். let's turn our Bible to Ephesians. எபேசியரின் புத்தகம் Ephesians 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது, let's turn our Bible to Ephesians chapter 5. பாருங்க,
22ஆம் வசனத்திலிருந்து அங்கே ஆண்டவர் புத்திமதிகளை சொல்லுகிறார். From verse 22, God is giving a counsel. 21. பாருங்க, இது பெரிய பகுதி நினைக்கிறேன், இப்போ வாசிக்க போன நேரம் போகும். It's a big part, so let's look into it. அப்போ பாருங்க, இதில் வந்து இயேசுவானவர் என்ன பாருங்க, 23ஆம் வசனத்தை பாருங்க. When you look into verse 23, for a husband is the head of his wife, as Christ is the head of the church. அப்ப கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். The husband is the head of the wife, as Christ is the head of the church. அப்ப பாருங்க, ஹஸ்பண்ட் தான் என்ன செய்யணும், குடும்பத்தை பராமரிக்கணும், போஷிக்கணும், எல்லாம் பண்ணணும். So a husband is the one who should take care of the family, feed the family, do everything. இந்த குடும்பம் நல்லா இருக்குதோ பிழையா போதோ, பிழையா போயிடக்கூடாது, இங்க ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு யார் லீடர்ஷிப் எடுக்கணும்? புருஷன் தான் லீடர்ஷிப் எடுக்கணும். In order to a family should not go in a wrong way, a husband should take the place of lead. புருஷன் தான் அங்க ஆண்டவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். The husband is the one who is called to be like a creation of God. ஆண்டவருடைய கையில தான் ஆண்டவர் மனைவியை கொடுத்திருக்கிறார். God has given a wife into the hands of husband. சரியான வழியில குடும்பத்தை நடத்த வேண்டியது புருஷனுடைய வேலை. It is a responsibility of a husband to lead the family into good right way. அப்போ பாருங்க, எப்போதுமே இந்த புருஷன் வந்து தன்னுடைய மனைவியை போஷிக்கிறவனாக, கவனிக்கிறவனாக, ஆதரிக்கிறவனாக, நேசிக்கிறவனாக இருக்கணும். A husband is the one who always should love the wife, take care of them, feed them and look after them very well. அதாவது பாருங்க, திருமணம் பண்ண முன்னதாக நாம் நம்மை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்போம். So before we get married, what we do is we talk about ourselves. நான் It's about me. me. என்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்போம். So we keep talking about ourselves. திருமணம் பண்ண பின்பு, after we get married, நான் அல்ல, it is not me, நாங்கள். us. நான் அல்ல, it is not me, I, நாங்கள். it is us. பக்கத்துல உங்க புருஷன் மனைவியை பார்த்து சொல்லுங்க. Now say to your husband or wife next to you, இனி நான் அல்ல, it is not me anymore, நாங்கள். it's us. சிரிக்கிறீங்க? நாங்கள். It is not I anymore, it is us. நான் அல்ல, நாங்கள். It is not I, it is us. நாங்கள் தான் இன்னைக்கு எல்லா தீர்மானம் எடுக்க போறோம், நாங்கள் தான் ஒன்றாக எல்லாம் செய்ய போறோம். It is us, we're going to take the decisions, it is us together we're going to do things. அப்ப புருஷன் எல்லா விதத்திலும் மனைவியை நேசிக்கணும். But wife should love in every way the husband. மனைவியை குறித்து எப்போதும் அவனுக்கு ஒரு அக்கறை இருக்கணும். A husband should always take care of the wife. பாருங்க, சில புருஷன்மாருக்கு மனைவி என்ன நிலைமைக்குள்ள போயிட்டு இருக்குன்னு ஒரு புருஷன்மாருக்கு சிலருக்கு தெரியறதே தெரியாது. Some of the husbands do not know what kind of a situation the wife is facing. அவர் பாட்டில் அவருக்கு பேக்கை தூக்கிட்டு வேலைக்கு போயிடுவார். He will just keep going to his work. வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. He did not know what is happening in the household. அவர் நல்லா போயிட்டு வேலைக்கு போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் சுற்றிட்டு அவர் மெதுவாக வருவார் வீட்டுக்கு. So he go to his work, to have good time with his friends, then come back home. மனைவி அந்த நாள் பூரா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கங்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட புரியவில்லை. He do not know how much his wife would have toiled in the day. காலையில் எழுப்பி அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். Wake up in the morning, she made some coffee. பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். She prepared the food for children. அவருக்கும் சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்கணும். Also prepared food for him. அவர் போயிடுவார். He will go to work. பிறகு பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல்ல விடணும். Then later she drops the children to school. போகும்போது சிறந்த ஒரு பேபி இருந்தா அந்த பேபியையும் தள்ளிக்கிட்டு போகணும். Yeah, on the way there's maybe some other baby will be there. She also need to take up the other baby too. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பிறகு சாப்பாடு சமைக்கணும். Now after dropping the school, she come back and cook food. அங்க பிரஷர் குக்கர்ல விசில் அடிக்குது. The pressure cooker, the whistle is coming up. அங்க அதே நேரத்துல அங்க போஸ்ட்மேன் வந்து அங்க பெல் அமுக்குறான். At the same time the postman come pressing the bell. இங்க அந்த நேரத்துல பார்த்து பேபி வேற எழும்பி அழுது. And the other time the baby is crying out. போஸ்ட்மேனை பார்க்கறதா? Whether should I see the postman? இந்த ரைஸ் குக்கர் ஐயோ நம்ம நாலாவது விசில் அடிச்சிடுச்சு. Oh, the cooker is blowing the fourth whistle. இங்க பேபி அழுது. And the baby is crying here. எங்க போறது இப்ப? Where can she go?
இவ்வளவு ஒரு பிரச்சனை கூடாக போறாங்க. So she go along such a terrible situation. பிறகு இதெல்லாம் சமாளிச்சு ஸ்கூல் பிறகு திரும்ப பிள்ளைகளை எடுக்க ஸ்கூலுக்கு போகணும். After handling all this, she go back to bring back her children. பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும். She brings back her children. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். Now she need to feed the children. பிறகு அவங்கள டியூஷனுக்கு எடுத்துட்டு போகணும். Then she need to take the tuition. ஸ்விமிங் கிளாஸுக்கு கூட்டி போகணும். Take children to swimming class. பியானோ கிளாஸுக்கு கூட்டி போகணும். Take children to piano class. சங்கீத கிளாஸுக்கு சனிக்கிழமை கூட்டிட்டு போகணும். Also on the Saturday to take to the music class. தமிழ் கிளாஸுக்கு சனிக்கிழமை கூட்டிட்டு போகணும். Take the children to the Tamil class. அவர் ராஜா மாதிரி வந்துட்டு ராஜா மாதிரி போயிட்டு And the husband will come like a king and go like a king. இப்படி ஒரு புருஷன் இருக்கவே கூடாது. A husband shouldn't be like this. ஏன் புருஷன் நீங்களும் ஏன் சமைக்க கூடாது? Why not you as a husband should not cook? ஆனா இந்த யூரோப்ல இருக்க நிறைய ஆண்களுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். I give thanks to God for many men in Europe. சில வீடுகள்ல பெண்களோட ஆண்கள் தான் நல்லா சமைக்கிறாங்க. Some of the household the men cook more than the wives. ஸ்பெஷலி யூரோப்ல போனோம்னா If you go into Europe, பெண்கள் சும்மா தான் இருப்பாங்க. the wives will do nothing. சும்மா சொல்லக்கூடாது. எல்லாருமே நல்ல சைஸா நல்லா இதா இருப்பாங்க. We shouldn't say they all will be very healthy and ஏன்னா யார் சமைக்கிறா? you know why? Because who cooks? ஆண்கள் தானே சமைக்கிறாங்க. It is the husband man cooks. ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க. They taste very tastily. ஆண்கள் வைக்கிற மட்டன் கறி என்ன, கத்திரிக்காய் கூட்டன்னு, How they cook the meals is so tasty. சொல்லி வேலை இல்லை. It's such a wonderful meal they cook. பெண்கள் அப்படி அமைதியா இருப்பாங்க. The women will be like stay idle. இந்த நாட்கள்ல பெண்களுக்கெல்லாம் என்ன வேலை, நிறைய சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. So these days what the women do, ஒரு சீரியல் முடிய அடுத்த சீரியலுக்கு போவாங்க. One after another serial. இல்ல அப்படி இல்லை. நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. There are many women work very hard. பெண்கள் போய்க்கொண்டிருக்கிற இந்த கஷ்டத்தை சில ஆண்களுக்கு புரியுறதே கிடையாது. But many of the husband male, they do not understand what situation a woman is going through. பாருங்க, பெண்கள் ஸ்பெஷலி பீரியட் டைம்ல they are going through ups and downs. During the time of period, the women go a lot of ups and downs in the physical body. பேசுறதே கிடையாது. We are not speaking this in the church. சபையில பேசாதனால தான் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருது. Because we are not speaking in the church, there are problems existing in the family. அவங்களோட பீரியட் டைம்ல நீங்க கொஞ்சம் இறங்கி வேலை செய்யலாமே. At the time of periods for the women, we should go support the women. சப்போர்ட்டிவா இருக்கலாமே. We should be supportive. ஒரு ஹெல்ப் கொடுக்கலாமே. We should give a help. இல்லையா? அப்ப அது மாத்திரமல்ல, இந்த ஆண்கள் என்ன செய்வாங்க? Not only that, the men also do like this. சில ஆண்களுக்கு எப்போதுமே மற்ற பெண்களை புகழ்ந்து பேசுறதுல ரொம்ப விருப்பம். Some of the men, they always talk cheerfully about other women. தண்ட மனைவியை பற்றி புகழ்ந்து பேச மாட்டாங்க. They will not cheer up about their own wife. அப்பா நீங்க நல்லா சமைச்சிருக்கீங்க. Oh, you have cooked very well. டேஸ்டா இருக்குது. Oh, it's very tasteful. அழகா உடுத்தி இருக்கீங்க. You dressed very well. ஓ, இந்த சாரி உங்களுக்கு நல்லா இருக்கும். Oh, this sarees will be very இந்த good for உடுப்பு you. உங்களுக்கு நல்லா இருக்கும். This dress will be really good for you. அது கிடையாது. It's not that way. மற்றவங்களோட மனைவியை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு அது ஒரு கொண்டாட்டம் உங்களுக்கு. So there is a joy for some men. They will praise about other wives. சில ஆம்பளைகளோட கண்ணே மற்றவங்களோட மனைவி மேல தான் இருக்கு. Some of the eyes of the husband are for other person's wife. ஒரு புருஷன் இருந்தாராம். There was a man, there was a husband. பயங்கர குடி. He is an alcoholic. ஒவ்வொரு நாள் வந்து குடிச்சு என்ன செய்வாரா, மனைவி அடிப்பார். So every day he come drunk and then he will beat up his wife. அவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது, So one day as he coming drunk, அங்க மனைவி என்ன செய்யணுமா, கொஞ்சம் டேஸ்ட், அவருக்கு இறைச்ச பொரிச்சு வைக்கணும், வறுவல் பண்ணி வைக்கணும், அப்படி அப்பதான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். So what makes him joyful is that if his wife prepare some nice crispy chicken, it'll be joyful for him. அப்ப இப்படியா ஒரு நாள் ஒரு மனுஷன் வாரார் வீட்டுக்கு. So there was a man come to his house. சரியான மழை அன்னைக்கு. There was a rain pouring out on the day. அப்ப இந்த வந்து பார்க்கறாரு, மனைவி ஒண்ணுமே செய்து வைக்கல. So when he come to his house, his wife did not cook anything. மழை ஒரு பக்கம். One side there's a rain. ஒருவேளை அவங்களுக்கு சுகவீனமா இருந்திருக்கலாம். Maybe she could be ill. பலவீனமா இருந்திருக்கலாம். She could be weak. அப்ப வந்து அவருக்கு அடி போட்டார். And then the husband came and just beat her up. பாரு நீ என்ன சமைச்சு வச்சிருக்க. Look what you have done here. இது என்ன ருசியாவா இருக்குது? Was it tasteful? உப்பும் இல்ல. There's no salt. புளியும் இல்ல. There's no sour. ஐயோ இது என்ன சாப்பாடு இது? What kind of food is this? அந்த பக்கத்து வீட்டுக்காரியோட ரசம் எவ்வளவு ருசியா இருக்கும். Do you know how the neighbor's rasam will be? போடி. Go there. போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் கொஞ்சம் ரசம் வாங்கிட்டு வா. And he sends the wife to the neighbor's house, bring some rasam. அந்த அடியை வாங்கிட்டு After she get the beating, அந்த மனைவி வெளியில போனாங்க. and the wife went out. மழையோ அடிச்சு ஊத்துது. The rain is pouring out. மின்னல் வெட்டுது. There's a thunderstorm. இடி முழங்குது. The thunder is blowing up. என்ன செய்யறேன்னு தெரியல. She don't know what to do. அப்படியே அந்த ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு குடிசமாக தெரிஞ்சது, அதுக்குள்ளே ஒதுங்கினாங்க. And she went near the hut. ஒதுங்கும்போது பார்த்தா When she go hide herself in the hut, கழுதைகள் அங்கே உள்ளுக்கு இருக்கு. there's some கழுதைகள். there was a donkeys in the hut. அப்போ பார்த்தா And there she see. பார்த்தா அந்த நேரத்தில் பார்த்து ஒரு கழுதை மூத்திரம் பெய்யுது. And the donkeys peeing there. அப்போ இவ என்ன செய்தா, டக்குன்னு என்ன செஞ்சு அந்த பாத்திரத்தை அந்த மூத்திரத்தில் பிடிச்சா. She just hold on to the urine of the donkey with a vessel. எடுத்துட்டு போய் ஹஸ்பண்ட் முன்னுக்கு வச்சா. And then she took it and kept it. சோறை போட்டார். And they placed the food. போட்டு ரசத்தை ஊத்துனாரு. And then poured on the rasam. ரசம். எந்த ரசம்? What rasam is that? கழுதை ரசம். Donkey rasam. ஊத்திட்டு சாப்பிடுறாரு, பெசஞ்சி சாப்பிடுறாராம். And then பாத்தியாடி, you see that? ஒண்டர் நீ வைக்கிற ரசத்தை விட The rasam what you make. அடுத்த வீட்டுக்காரிட ரசம் எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாரு. You see how? அப்படி சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பாடை சாப்பிட்டாராம். And he enjoyed so much and ate that food. அடுத்த வீட்டு ரசத்தை நீங்க ரசிக்க வேண்டாம். Please do not enjoy the rasam from the next household. புருஷன்மாரே, or husband, உங்களோட மனைவியோட ரசத்தை நீங்க ரசிங்க. so enjoy your rasam which your wife makes. அவங்க உடுத்துற விதத்தை ரசிங்க. Enjoy the way that she dress. உங்க சொந்த மனைவியை கொண்டாடுங்க. Enjoy your own wife. இல்லாட்டா உங்களுக்கும் கழுத மூத்திரம் தான் வரும். Thank you, Lord. ஆகையினாலே விஜய்க்கு சிரிப்பு தாங்க முடியல. இது உண்மையா நடந்த சம்பவம். It's a true incident actually. Yeah. ஆகவே நம்முடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். So please let's give importance to our own wife. நம்முடைய மனைவியை நேசிக்க ஆரம்பிப்போம். Let's start loving our own wife. நம்முடைய மனைவி செய்யற எல்லாவற்றையும் நாம் புகழ்ந்து பேச ஆரம்பிப்போம். Let us give praise to our wife what she does. நாங்க இந்த மனைவி நாடும் நாங்கள் ஒரு வாரத்தில் ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ நாங்கள் வெளியில் போய் சாப்பிடுவோம். So me and my wife weekly or twice in a week we just go out and eat. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் டைம் நாங்கள் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணணும். Because we need to spend some time together. ஆனால் சாப்பிட்டுட்டு வரும்போது after we eat, நான் என் மனைவியை பார்த்து கையை கூப்பிடுவேன். I will just raise up my hand to my wife. ஆமா, என்னைய திரும்ப இந்த பாம் பீச்சுக்கு என்னைய திரும்ப கூப்பிடாதீங்க. Please do not call me to this Palm Beach. இந்த ஹனிமூன் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னைய திரும்ப கூப்பிடாதீங்க. Please do not call to the honeymoon restaurant. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வேன் தெரியுமா? Do you know what I'll say after this? நீங்க எனக்கு ஒரு பருப்பு வச்சு if you cook a dal for me, ஒரு சால மீனை பொரிச்சால் கூட, if you cook fish for me, இல்லாட்டி ஒரு பருப்பும் பசலியும் வச்சிட்டு, or else if you just cook a dal and a vegetable, ஒரு கட்டா கருவோட பொரிச்சா கூட, even a dry fish if you cook, இந்த பாம் பீச் சாப்பாடை விட it will be more better, இந்த ஹனிமூன் சாப்பாடை விட more better than the honeymoon. எனக்கு டேஸ்டா இருக்கும்னு சொல்வேன். I will say it will be very tasteful. தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, ஹனிமூன் காரனும் பாம் பீச்சும் இந்த பிரசங்கத்தை கேட்டா என்னை அடிக்க வர போறான். if the honeymoon people, the Palm Beach restaurant people hear my sermon, என்னுடைய மனைவி சமைக்கிறது போல எனக்கு வேற டேஸ்ட் எங்கேயுமே கிடையாது. I cannot get anywhere the taste other than what my wife cooks. ஏனென்றால் அது என்னுடைய மனைவி, because she is my wife, என்னுடைய மாம்சம், she is my flesh. ஹalleluya, amen. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். I can say a lot. மீதியை நாங்க அடுத்த வாரம் பார்ப்போம். So we'll see the rest in the next week. பரவாயில்லையே பாஸ்டர், பரவாயில்லையே. Oh pastor, is it good? No, நம்ம புருஷன்மார்களாம் நல்லா கொடுத்தாரு நீ. oh that's good, he's given good thing for our husbands. அப்படி நினைக்கிறீங்களா? You think so? வாங்க அடுத்த வாரம், come next week. உங்களுக்கு இருக்கு, there is more for you. ரைட். பாருங்க, நம்ம சிரிப்பின் மத்தியிலும் விளையாட்டின் மத்தியிலும் ஜோக்கின் மத்தியிலும், in midst of all this joke and laugh, கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking in midst of us. ஹalleluya, amen. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்று? How many of you think God is speaking into us? Amen. நம்ம எல்லாரும் பரிபூரணமானவர்கள் அல்ல. We are all not perfect, ஆனால் But- பரிபூரணத்தை நோக்கி நாம் போகணும். but we run towards the perfectness. இன்னைக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். Maybe today we are not found இந்த joyful, பிரசங்கத்துக்கு பிறகு நம்முடைய குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வரணும். but after this sermon the joy should come into a family. இந்த பிரசங்கத்துக்கு பிறகு இந்த குடும்பத்துல ஒரு மாற்றம் வரணும். After this sermon a joy should come into a family. Dear all, we have several ways you can give your tithes and offerings. You may give in person using the envelopes or by card transaction during the service. You can also give online by scanning the QR code or visiting our website.
Checks should be made payable to Bethany Church of God, or sent to P.O. Box 294, Southall, Middlesex, UB25EE, United Kingdom. Thank you for your continued generosity and support.